Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பண்ண போறோம். இது நம்ம சிம்பிளாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இத தோலை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம வேக வைக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆவியில் கூட வேக வச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். நம்ம கரண்டியில் கட் பண்ணோன்னா கட் ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம நல்லா தேவையான அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது அந்த கிழங்கோட சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவலோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நல்ல மேலே மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எந்த ஒரு தண்ணியும் சேர்க்காமல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நல்லா உருண்டை பிடிக்கணும். அந்த பதத்துக்கு பிணைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச பால்ஸை சேர்த்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா எப்போவுமே வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா தாளித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமே செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கிழங்கோட சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.